ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா விதமான பிரியாணி கூட, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துட்டு இதை லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள் தான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளுக்கு பதில் நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த எள் சேர்த்தாலுமே கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எள் லைட்டாக வறுப்பட்டு அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வரும்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்தரலாம். வறுத்த நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் எள்ளோடையே சேர்த்து வறுக்கிறேன். இதுவே நீங்கள் வறுக்காத நிலக்கடலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுப்படும். இப்போ எள்ளும் நிலக்கடலையும் நல்லா வறுப்பட்டு எள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதை ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி எள் நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எள்ளும் நிலக்கடலையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நிலக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கத்தரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை பாருங்கள் காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள சொத்தை ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த காயை ஒரு காட்டன் துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரத்தை தொடச்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்க்குற போது எண்ணெய் கையில் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு காட்டன் துணி வச்சு ஈரத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் லைட்டாக சுருண்டு வரும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் கத்திரிக்காய் நல்லா வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், முன்னே இருந்ததை விட இப்போ காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது கடாயில் இருக்கிற அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயே இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. எண்ணெய் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ இது லைட்டாக கலர் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு மிளகு இந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதனுடைய ஃப்ளேவர் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் பூண்டும் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் பழமாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு காய் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து அதிக நேரம் கலந்து விடாதீங்க, உடஞ்சி போயிடும். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை கரைச்சிட்டு நம்ம புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து புளி கரைசல் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு பத்தலை அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. லைட்டாக ஒரு கொதி வந்து புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா ஒரு கொதி வந்து புளியோடைய பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலை எள்ளு பொடியை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த பொடியை ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி கிரேவி ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம நல்லா திக்கான கிரேவியாக தான் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, 1 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு, காரம், உரப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கத்திரிக்காய் கிரேவி நல்லா திக்காகி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த கிரேவிக்கு எண்ணெய் வந்து இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம 2-3 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாத நல்லா இருக்கும். அதுவும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். கிரேவியை ரொம்பவே திக்காக விட்டுடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம நிலக்கடலையும் எள்ளுப்பொடியும் சேர்த்து இருக்கிறதுனால கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான். இப்போ கத்திரிக்காய் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காய் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த கிரேவி பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி கூட, அதுக்கப்புறம் நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்ற போதும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த கத்திரிக்காய் கிரேவி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.